நற்றுணையாவது நமக் சிவாயமே. கடகத்தினுடைய கடக லக்கணம் கடகராசியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அக்ஷயா ஜோதிட வித்தியாலயத்திற்காக கோவை மையத்திலிருந்து கைலாஷி விஜயன் மோகன். அப்ப கடகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அழகான உடல் அமைப்பு, லட்சியம் நிறைய இருக்கும், நல்ல நினைவாற்றல், புத்தி கூர்மை, மருத்துவம், சினிமா, ஆன்மீகம். தந்தை சொல்லுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். கணவன் மனைவி இணக்கமின்மை உண்டு. திறமைகளை வளர்த்து பல்வேறு வேலைகளுக்கு தாவிக்கொண்டே இருப்பார்கள். வயல்வெளி, கரையான் புற்று, கண்டிப்பா கரையான் புற்று இவங்க வீட்டில் இருக்கும். இருதயம், வெளிநாட்டு ராசி, பார்க்கடலை கடைந்த ராசி, அமிர்தம் வெளிப்பட்ட ஒரு ராசி. கஷ்டப்பட்டு உயர்ந்தவர்களை சொல்லும். கீரி, மண்புழு, பெரிய பல்லிகள், பூரான், ஊர்ந்து செல்லும் பூச்சிகள், நண்டு, தவளை, பொதுநலனில் அக்கறை, ட்ரஸ்ட் ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு முதியோர்களுக்கு குறிப்பா உதவக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். ஏன்னா மோட்ச திரிகோணங்கள் ஒன்றுல மட்டும்தான் 2 முழுமையான நட்சத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. வேற எந்த திரிகோணத்திலும் 2 முழுமையான நட்சத்திரங்கள் என்பது கிடையாது. இந்த மோட்ச திரிகோணம் சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனத்துல மட்டும்தான் 2 முழுமையான நட்சத்திரங்கள். புற்று இடிச்சிருப்பாங்க, விபத்துண்டு, அரசாங்க வீடு, ஜீவ நதிகள், போட்டிங், பால் பண்ணை, ஆயுள் பலம், குடும்ப வாழ்வில் பற்று கம்மியா இருக்கும், பொதுநலனில் அக்கறை இருக்கும், மிக்சி கிரைண்டரு கையை விட்டுருவாங்க. ஏன்னா இடது கை இடது கண்ணை இவங்க 12ஆம் இடத்து அதிபதியாக புதன் வர்றதுனால அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறோம். தகுதிக்கு மீறிய பதவி உயர்வு இவர்களுக்கு வந்து சேரும். வட்டமுகம், அசைவ பிரியர்கள், புற்றுக்கோயில், பள்ளிகொண்ட பெருமாள், துண்டு, குப்பை மேனி, கால் விரல் மெட்டி, புன்னை மரம், கேபிள், ஸ்பிரிங்கு, மகிழ மரம். இந்த நட்சத்திரத்துல இந்த லக்னம் இந்த ராசியில பிறக்கிறவங்க திங்களூர் கைலாசநாதர் கோவிலுக்கு வருஷத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். அப்பதான் அந்த மனக்குழப்பமும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீரும். அதே போல கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தேவன்குடி கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வருவதும் இவர்களுக்கு உயர்வை தருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பதி சென்று வழிபடுவதும், திருக்கண்ணபுரம் சென்று வழிபடுவதும் நன்மையை செய்யும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நாம பார்க்கலாம். நேற்று வரைக்கும் நாம புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பூச நட்சத்திரம். குரு பூஷ்யான்னு சொல்லுவாங்க. இந்த குரு பூச நட்சத்திரத்துல உச்சமடைகிறதுனாலையும், பூசம் நட்சத்திரம் என்பது சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். அது கால புருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கும் கர்மஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியது. குரு பகவான் என்பவர் பாக்கியஸ்தானத்திற்கும் மோட்சஸ்தானத்திற்கும் வெளிநாட்டு பயணத்திற்கும் உரியவர். அவர் இந்த இடத்துல 2 கிரகங்கள் பலம் பெறுவதனால இந்த நட்சத்திரம், இந்த பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இது ஒரு மருத்துவ நட்சத்திரம். இது ஒரு மருத்துவ நட்சத்திரம் என்பதனால இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு மருந்து எடுத்துக்கொள்வது, வைத்தியம் பார்ப்பது உடனடியான தீர்வை வந்து கொடுக்கும். தங்கம் வாங்குவதற்கு மிக அருமையான நாள் குரு பூஷியான்னு சொல்லக்கூடியது. அனைத்து விஷயங்களுக்குமே ரொம்ப சிறப்பானது இந்த வியாழக்கிழமைகளில வரக்கூடிய பூச நட்சத்திரம். இது தாய் வீடா இருக்கிறதுனால இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தாயாருடைய காலில் விழுந்து, சாஷ்டாங்கமா விழுந்து அவங்க கையில ஆசீர்வாதம் வாங்கிறது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வையும் மேன்மையையும் இந்த கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2 திருமணம் முடித்தவர்கள் தாமத திருமணத்தை சொல்லும், காதல் திருமணத்தை சொல்லும். பூசத்துல பிறந்தவர்கள் வள்ளலார், முருகன், இவர்கள் கோவில் பூஜை செய்தவர்கள், பராமரித்தவர்கள், சாமியாடி, கண்ணுக்கு தெரியாத மரணங்களையும் சொல்லும், திதி கொடுக்காத மரணங்களையும் சொல்லும். காணாமல் போனவர்கள் இருப்பார்கள்.
இவர்கள் எறும்புக்கு அரிசி மாவு போடுதல், அரசமரம் பராமரித்தல், காகம், ஆணை, ஆடு, கருவிழி, பால் மடி பூசம், கொழுக்கட்டை, முழுக்கை சட்டை, விதை நட்சத்திரம் பூராடம், பஞ்சாமிர்தம், தொடை ரஜ்ஜு, அரவை இயந்திரம், திருதி நாமயோகம், தென்கிழக்கு திசை. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், லக்ஷ்மணனுடைய ஒரு நட்சத்திரம். இந்த லக்ஷ்மணன் பொழுது ஒரு சுவையான நினைவு வருகிறது. அந்த லக்ஷ்மணன் கோட்டை சீதை தாண்டக்கூடாது என்பது அந்த மாயை பிடிச்சிட்டு வரணும். அந்த சீதைக்கு லக்ஷ்மணனை ரொம்ப தவறாக பேசுறா. அண்ணனுக்குரிய பெண்ணை அடையலாம் என்று இன்னொரு தம்பி நினைக்கின்றான். ஐயோ, இது என்ன அவலம் இதுன்னு லக்ஷ்மணனே லஜ்ஜை இல்லாதவனேலாம் சீதை பேசும் பொழுது, அப்ப அந்த சீதைக்கு இந்த ஆயில்யத்துல பிறந்த இந்த லக்ஷ்மணன் நம்ம வாலி அழகாக அவதார புருஷன்ல சொல்லுவார், பாவம் தன் பதியை நெஞ்சிலே வைத்திருந்த சீதை தன் விதியை நாக்கில் வைத்திருந்தார். தாயை நிகர்த்த சீதையின் தகாத பழிசொல் லக்குவணனை துயரத்தின் உயரத்தில் ஏற்றியது. உருக்கை உருக்கி அவனது உட்செவிகளில் ஊற்றியது. கழுவிழி திரையின் செல்வன் சுருண்டு போனான். மயிர்கூச்சேற்பட்டு கூனி குறுகி கொல்லமானான். ஒரு பாவமும் அறியாத வெள்ளை மனதான் உள்ளிருக்கும் நாடிகளில் ஓடி உலாத்துகின்ற உதிர புனல் கட்டி தட்டி உடல் கலைத்தான். பக்கத்தில் ஓடிய கோதாவரி அவன் பார்வையில் பணித்த கண்களோடு குவித்த கைகளோடு பட்டாபிராமன் பத்தினியின் பாதம் பார்த்து பேசினான். அதாவது எந்த படியுமே செய்யாம ஒரு பழிச்சொல்லை ஏற்கின்ற ஒரு நட்சத்திரம் ஆயில்யம். அதீத குடும்ப பாசம் உடையது. சாப்பாட்டு பிரியர்கள், சமையல் கலையில் வெல்லவர்கள். நலன் பிறந்த ஒரு நட்சத்திரம், தர்மர் பிறந்த ஒரு நட்சத்திரம், வாசகி பாம்பு, திருப்பரங்குன்றம், பாதரஜ்ஜு, செட்டியார் வீடு, ஆண் பூனை, தாய் தந்தையருடைய அன்பு கிடைக்காது. இரட்டையர் நட்சத்திரம், கிணறுள்ள வீடு அமையும். நீர் இருக்கக்கூடிய வீடு இருக்கும். உடல் நோய்களை சொல்லும். அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. மோதிரம், உள்ளங்கை, அபாஷன் செய்தவர்கள், அறுவை சிகிச்சை, வெளிநாடு. இந்த கடகத்துக்கு உரியது அவரை, நெல், பேரிச்சை, விளாமரம், அவரின் சொல்லக்கூடிய கொளிஞ்சி, சொரக்கா, சங்கு, சோழி, வான்கோழி, வாத்து, நீர்கோழி, கரிக்கோழி, ஆண் பூனை. ஒன்றுக்கு உரியவர் சந்திர பகவானால அமைகிறதுனால அழகானவர்கள். தலையில சீக்கிரமா முடி கொட்டும். வசீகர சக்தி. பிறர் மனதை அறிந்து விடுவார்கள். ஈர்ப்பு சக்தி 4 நிமிஷத்துல அடுத்தவங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுவாங்க. அன்பான பேச்சு, அரவணைப்பால் எதிரியும் நண்பனாக்கி விடுவார்கள். தன்னை ஒரு முக்கிய அதிகாரமாக நிலைநிறுத்தி விடுவார்கள். தாய் அன்பான ஒரு அழகியாக இருப்பாங்க. 2க்குரியவர் சூரியன். கண் பல் பெருசா இருக்கும். தற்பெருமையும் கொஞ்சம் அதிகம். பிரம்மா பேச்சும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தன்னை வெறுக்கிறவங்களை ரொம்ப நாசூக்கா நகர்த்தி விடுவாங்க. விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உதவி செய்வார்கள். நிர்வாக பொறுப்பு உண்டு. தந்தை வேடுகையில ஆன்மீக பொறுப்பு வைத்து கொண்டிருப்பார்கள். அதாவது அறக்கட்டளை, தர்மகர்த்தா போன்ற விஷயங்களில். 3க்கும் 12க்கும் உரியவர் புதன். நிறைய இவங்களுக்கு இளைய சகோதரம் இருக்கிறதில்ல. இளைய சகோதரம் இருந்தாலும் அதனால பிரயோஜனமும் இல்லை. 2வது முயற்சியில வெற்றி பெறுவார்கள். 2 தடவை இவங்க முயற்சி செய்யணும். தளராமல் போராடி அடைவார்கள். அபாரமான தன்னம்பிக்கை உடையவர்கள். வெளிநாடு செல்வார்கள். இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். ரெக்கார்டு, பேப்பர், டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும். அல்லது தொலைப்பார்கள் அல்லது சரி செய்யாமல் இருப்பார்கள். 4க்கும் 11க்கும் உரியவர் சுக்கிர பகவான். தாய் மூத்தவராக இருப்பார். அல்லது தாய் வழியில கருத்து வேறுபாடு உண்டு. அல்லது தாய்க்கு உடல்நல கோளாறு உண்டு. தாய் வழியில 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள். இவர் நினைக்கக்கூடிய கனவு இல்லத்தை கட்டுவார். பெண்களால தொல்ல பெண்களே எதிரி. வண்டி வாகனம் உண்டு. சொத்து உண்டு.
அதே போல 5க்கும் 10க்கும் உரியவர் செவ்வாய் பகவான். குழந்தை உருவானவுடன் வீட்டில் ஒரு கர்மம் நடக்கும். இவருக்கு ஒரு தொழில் அமையும். பாசத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். தர்ம சிந்தனை உண்டு. கோயில் கும்பாபிஷேகம் செய்வார்கள். ஜோதிடம், பூஜை இவற்றிலெல்லாம் நம்பிக்கை அதிகம். ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது சிறப்பையும் மேன்மையும் குறைக்கும். குழந்தை பிறந்த உடனே கர்மம் நடக்கிறதுனால தாத்தா வழியில தத்து போனவர்கள் இருப்பார்கள். தாத்தா வழியில சன்னியாசிகள் இருப்பார்கள். அதனால சன்னியாசிகளுக்கு ஒரு முறை வஸ்திரதானம் செய்வது சிறப்பு. கோயில் கட்டளைதாரர், மருத்துவ தொழில், ஜோதிடம் இவர்களுக்கு வெற்றி கொடுக்கும். 6க்கும் 9க்கும் உரியவர் குரு பகவான். கடன் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது. உடல் ரீதியான ஒவ்வாமை பிரச்சனை இருக்கும். தந்தை வழி சொத்துல வழக்கு இருக்கும். உத்தியோகம் தேடி வரும். உத்தியோகத்திற்கு பிறகு வெளியூர் வெளிநாடு செல்வது சிறப்பு. 7க்கும் 8க்கும் உரியவர் சனி பகவான். பயணங்களில நாட்டமும் தீர்க்கமான ஆயுளும் உண்டு. திருமண வாழ்வில் கசப்புண்டு. தாமத திருமணம் அல்லது திருமணத்திலேயே தடை இருக்கும். பொது சேவை ஈடுபாடு, தாம்பத்திய சுகம் குறைவு. ஒரு சிலருக்கு வயது முதிர்ந்த கணவன் கலஸ்திரம் அமையும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம். யூரினல் ப்ராப்ளம் இருக்கும். கூட்டு தொழில் ஆகாது. இவங்க இந்த நுங்கு, கருப்பட்டி, கருவாடு இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. கடகத்தினுடைய இடம் இந்த மோட்ச ராசியும் தர்ம திரிகோணம். இந்த தர்மத்திலையும் மோட்சத்திலையும் தான் 2 முழு நட்சத்திரங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த கடகத்தை சார்ந்தவர்கள் நீர் தானம் பண்ணுவது சிறப்பு. அதாவது நீர்மோர் கொடுக்கிறது, பள்ளிகளுக்கு, ஆயில்யம் இருக்கு பள்ளிகளுக்கு, தொழிலாளருடைய குடியிருப்புகளுக்கு நீர்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வும் சகலமும் பெற்று உயர்வதற்கு மிகச் சிறந்ததாக இது அமையும். ரொம்ப வீரன் போல எல்லா விஷயங்களிலும் தலையை கொடுத்து தன்னை இழக்கக்கூடியது இந்த கடக நண்டு. வாழ்க வளமுடன். சகலமும் உங்களுக்கு கைகூடட்டும். இனி நேரம் கிடைக்கும் பொழுது திரும்பவும் இதனுடைய பாகங்களை நாம எல்லா லக்னங்களையும் முடித்ததுக்கு அப்புறம் தொடரலாம். வாழ்க வளமுடன். ஒரு சிறு துளியை உங்களுடன் பகிர்ந்துள்ளேன்.